ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இது உங்கள் வழிகளை ஆராய்ந்து பாருங்கள் என்ற செய்தியினுடைய இரண்டாவது பாகம். என்ற முதல் பாகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே இந்த முதல் பகுதியை பேசியிருக்கிறேன். இது இரண்டாம் பாகம். திரும்ப ஒரு முறையாக நான் சொல்ல விரும்புகிற அந்த வார்த்தை ஆகாய் 1:2. பாபிலோனிலிருந்து அடிமையாய் கொண்டு வந்தார். ஏறக்குறைய 18 ஆண்டுகள் அவள் எருசலேமில் இருந்தார்கள். ஆலயம் இல்லை, ஆராதனை இல்லை, ஒன்றுமே இல்லை. தேவன் அவளை எழுப்பினார் ஆலயம் கட்டுவதற்காக. ஆனால் ஜனங்கள் சொன்ன வார்த்தை, ஏற்ற நேரம் இன்னும் வரவில்லை. அதுக்கு ஆங்கிலத்தில் நோ டைம் என்ற முந்தின செய்தியிலே அதை கேளுங்கள், விளக்கமாக பேசியிருப்பேன். இன்றைக்கும் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் ஆகாய் 1:1 கடைசி வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொன்னது என்னவென்றால் ரைட் 3ஆம் வசனம், கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. ஆனால் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவில்லை. அவர் சொன்னது என்னவென்றால் ஆலயத்தை கட்டுங்கள். ஆனால் ஜனங்கள் கவனிங்க, தேவனை எந்த அளவுக்கு அசட்டை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஆபத்து. முதல் செய்தி பேசியிருக்கேன். தேவன் சொல்லுகிறார், கவனிங்கள், என் சமூகம் உங்களோடு, மை ப்ரெசன்ஸ். இரண்டாவது, மை பொசிஷன்ஸ், மை ப்ராஸ்பெக்ட்ஸ். என்னுடைய சமூகம் உங்களோடு கூட. அவர் சொல்கிறார்கள், நேரம் இன்னும் வரவில்லை. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற நேரம் வரவில்லை. நீங்கள் எல்லோரும் சொல்லுகிற வார்த்தை தான், நேரம் இல்லை, சபைக்கு போக நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, ஊழியம் செய்ய நேரம் இல்லை. ஆங்கிலத்தில் நோ டைம். இன்னொரு கருத்து, எனக்கு மனசு இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை. அன்பானவர்களே, அதாவது தேவன் சொல்லுகிறார், என் ஆலயத்தை கட்ட, கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட. இன்றைக்கு தேவன் உங்களை அழைத்தது அதுதான். ஒரு 3 காரியங்களை சொல்லுகிறேன். 3 காரியங்களை அன்பானவர்களே. இந்த எக்ஸ்போசிஷன், கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தின நோக்கமே அவருக்கு பயன்பட. இரண்டாவது, த எக்ஸார்டேஷன், கர்த்தரை உயர்த்தினதே அவருக்கு ஊழியம் செய்ய. மூன்றாவது, என்கரேஜ்மெண்ட், கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிறார். கவனிங்க, தேவன் தம்மை வெளிப்படுத்தினது திரையிலே பாருங்கள். எக்ஸ்போசிஷன், தேவன் அவர் வெளிப்படுத்துகிறார். இரண்டாவதாக எக்ஸார்டேஷன், நம்மை உற்சாகப்படுத்துகிறார். மூன்றாவது, என்கரேஜ், தைரியப்படுத்துகிறார். ஏன் தெரியுமா? என் ஆலயத்தை கட்ட. ஆனால் ஜனங்க சொல்கிற வார்த்தை, ஏற்ற நேரம் இன்னும் வரவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, சப்போர்ட் காட்ஸ் ஹவுஸ், என்னுடைய சபையை கட்டுங்கள், கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார். சப்போர்ட் காட்ஸ் மினிஸ்ட்ரி, என்னுடைய ஊழியத்தை கட்டுங்கள், கர்த்தர் உங்களை கட்டுவார். என்னுடைய அர்த்தம் என்னவென்றால், நேரம் வரவில்லை. என்னுடைய அர்த்தம் என்னவென்றால், நோ டிசையர் ஃபார் காட்ஸ் ஹவுஸ். தேவனுடைய வீட்டை குறித்த ஒரு அக்கறை இல்லை, பாரமே இல்லை. ஞாயிற்றுக்கிழமைன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ தான் தெரியுது, 10 மணிக்கு காலையில் அது ஆராதனை முடியும் போது. நோ டிசைர் ஃபார் காட்ஸ் ஹவுஸ், நோ டிசைர் ஃபார் காட்ஸ் வேர்ட், நோ டிசைர் ஃபார் காட்ஸ் மினிஸ்ட்ரி. அவனுடைய ஒரே வார்த்தை தான், நேரம் இன்னும் வரவில்லை. அது பொய். எல்லாத்துக்கும் நேரம் வருது. சாப்பிட நேரம் வருது, தூங்க நேரம் வருது, வேலைக்கு போக நேரம் இருக்குது, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர நேரம் இல்லை. ஆங்கிலத்தில் நோ டைம். அதாவது தேவனை குறித்த விருப்பம் இல்லை, ஒரு பாரம் இல்லை. நீ சபைக்கு வரவங்க இத்தனை பேர் பாரத்தோடு இருக்கிறீங்க. ஒரு சின்ன கேள்வி, உங்களுக்கு ஆலயத்தை குறித்த விருப்பம் உண்டா? இப்படி பாரத்தோடு போகிறீங்களா? இந்த பாரம் உண்டா? அழிந்து போகிற ஆத்துமாக்கள் உங்களை சுற்றி கோடிக்கணக்கான ஜனங்கள். இந்தியாவிலே 143 கோடி ஜனங்கள் நம்மை சுற்றி பறந்த இந்தியாவில், இந்த சென்னை பட்டணத்தில், கிராமங்களில் இந்த பாரம் உண்டா? வை த ரீசன்? திரும்பங்க, கர்த்தருடைய வார்த்தை ஏன் உங்களுக்கு வந்துச்சு? டு டூ சம்திங் ஃபார் காட். இந்த பாரம் இல்லையே, தரிசனம் இல்லையே, அந்த இன்னும் அவரை குறித்த ஒரு அக்கறை இல்லையே. அவங்க சொல்கிறாங்க, இன்னும் இந்த ஜனங்கள், அவருடைய ஜனங்கள் சொல்லலை, இந்த ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க? நேரம் இல்லை. இன்னும் ஆலயத்துக்கு வந்து அநேகருக்கு அந்த பாரம் இல்லை. ஏதோ வருவதும் போவதும் காகத்தை போல வந்து போகிறது.
தங்கியிருப்பதல்ல. பக்தன் சொன்னான், உடைய ஆலயத்தில் தங்கியிருந்து. ஆனால் இன்னைக்கு தங்கியிருக்கிற மக்கள் ஒரு சிலர் தான், வந்து போகிற மக்கள் தான் ஏராளம். கவனிங்க, கர்த்தருடைய நாள் பாரம் இல்லை, ஆராதனை பாரம் இல்லை. நெக்லெக்டிங் த டெம்பிள். நான் சொல்ல போகிறேன், நெக்லெக்டிங் த ட்ரூத். சத்தியத்தைக்கும் அது புறம்பே தள்ளுவது. கவனிங்க, சத்தியத்தை குறித்த கவலை இல்லை. நெக்லெக்டிங் த டைம் சொன்னேன், நெக்லெக்டிங் த டெம்பிள்னு சொன்னேன். மூன்றாவது நெக்லெக்டிங் த ட்ரூத். சத்தியத்தை குறித்த கவலையே கிடையாது. யாரும் சத்தியமே வேண்டாம். ஒரு கதை, ஒரு பாட்டு, 2 ஆடல், 2 பாடல். கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. ஒரு பயம் இல்லையே, இன்றைக்கும் பயம் இல்லை. The reason for the God's word to exhort you, to encourage you, to expose you. தமிழில் சொல்கிறேன், to expose your life. உன் வாழ்க்கையை வெளிப்படுத்த, to encourage, உன்னை உற்சாகப்படுத்த. மூன்றாவது அன்பானோடே, உன் வாழ்க்கையை தைரியப்படுத்த, என்கரேஜ். எக்ஸாட், உன்னை உயர்த்த. எக்ஸ்போஸ், உன் வாழ்க்கையை உனக்கு வெளிப்படுத்தி காட்ட. நிறைய பேருக்கு தங்கள் வாழ்க்கையை வெளிப்படுத்தி காட்டுறதுக்கு அவங்க விரும்பலை. எனக்கே பிரசங்கம் பண்ணார், என்னையே குத்தினார். யோசிச்சு பாருங்கள், அவங்க சொல்லியிருப்பாங்க, இவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்க போட்டு கொடுத்துருப்பாங்க. தேவையில்லை. காட் வாண்ட்ஸ் டு எக்ஸ்போஸ் யுவர் லைஃப். அந்த வார்த்தை எது தெரியுமா? உன்னை வெளிப்படுத்த, உன்னை உற்சாகப்படுத்த, உன்னை ஊக்கப்படுத்த. எக்ஸாட் அண்ட் என்கரேஜ் அண்ட் எக்ஸ்போஸ். இன்றைக்கு கவனிங்க, இன்னைக்கு ஆனால் அவங்க வாழ்கிற வாழ்க்கையை படித்து பாருங்கள். அதை போட்டிருக்குது 3ஆம் வசனம், கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. யூ வாண்ட் எ லக்ஸூரியஸ் லைஃப், யூ வாண்ட் டு என்ஜாய் த லைஃப். ஆனால் அவர் போட்டிருக்குது, அவர்கள் மச்சு பாவப்பட்ட வீடுகளிலே அவள் கூடியிருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் த ப்ளஷர். என்னுடைய நோக்கம் என்னவென்றால், கவனிங்க, லிவிங் இன் தட் பொசிஷன். அதாவது ஏழ்மையாக இருந்தோம், வறுமையாக இருந்தோம். இன்றைக்கி ஏதோ ஒரு வீடு, ஒரு வாகனம், நேரமே இல்லை, சுற்றி நேரம் வாகனத்தில் வாகனம் போகணும். சும்மா தான் நம்ம கண்ணு பொறுக்கலை. யோசிச்சு பாருங்கள், காசு எங்கேயாவது வெளியே போகணும். வீட்டில் சும்மா இருக்க முடியல பாருங்கள். அளவர் சொல்கிறாங்க, போர் அடிக்குது. ஹலோ, பைபிள் வாசிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், கர்த்தரை சபைக்கு போகலாம், ஏதோ ஒரு ஆண்டுக்கு பிரயோஜனமான காரியம் செய்யலாமே. 2 பேருக்கு சத்தியம் சொல்லலாம். போர் அடிக்குது, வெளியே போயிட்டு வரலாம். யோசிச்சு பாருங்கள், தேவன் நேசிக்கிறவனுக்கு வாழ்க்கை போர் அடிக்காது. தேவன் நேசிக்கிறவன் டைமே இருக்காது. நான் சொல்கிறாங்க, கவனிங்க, என்று நான் சொல்ல கருத்து, தே லாஸ்ட் தர் ஃபோக்கஸ். தேவன் மேல் இந்த பார்வை போயிடுச்சு. அந்த பார்வை போயிடுச்சுன்னா பார்வை வேறு பக்கம் போயிடும். திரும்ப ஃபோக்கஸிங் காட். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஃபோக்கஸிங் த வேர்ல்டு, உலகத்து மேலே தான் ஒரு பார்வை, தேவன் மேலே பார்வையே இல்லை. அன்பானவரே, தேவன் நோக்கம் இல்லை, தேவனுடைய காரியங்களின் நோக்கம் இல்லை, தேவனுடைய ஊழியத்து நோக்கம் இல்லை. அப்படின்னா உலகத்தின் மேல் நோக்கம், உலகத்தின் மேல் தன்னுடைய கவலை, உலகத்தின் மேல் தன்னுடைய சிந்தை வேண்டாம். நெக்லெக்டிங் த ட்ரூத். இன்றைக்கு ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, அதாவது உனது வாழ்க்கை உலக காரியங்களிலே மையமாக இருக்குமாயானால் நீ ஆபத்தில் இருக்கிறாய் என்று அர்த்தம். திரும்ப சொல்லுகிறேன், உனது வாழ்க்கை உலக காரியங்களின் மேல் மையமாக இருக்குமேயானால் இந்த ஒரு ஆபத்தில் இருக்கிறாய். டோன்ட் நெக்லெக்ட் த ட்ரூத். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நேரம் இல்லை, வேண்டாம். கடைசியில் உங்களுக்கே நேரம் இல்லாமல் போயிடும். இதன் 3 காரியங்களை சொல்லுகிறார். 3 காரியங்கள். நம்பர் 1, கோ டு த மவுண்டன். உங்களுடைய உழைப்பு, உங்கள் நேரம், உங்கள் அர்ப்பணம். கோ டு த மவுண்டன். 1:8, மலையின் மேல் ஏறுங்கள். ஸ்பெண்ட் யுவர் டைம். உங்களுடைய உழைப்பை தான் எதிர்பார்க்கிறார். 3வது, பிரிங் டவுன் த மெட்டீரியல்ஸ். கொண்டு வாருங்கள் உங்களுடைய உழைப்பை, உங்கள் நேரங்களை, உங்கள் திறமைகளை தேவனுக்கு கொண்டு வாருங்கள். 1வது பிரிங் அப், கோ அப். 2வது பிரிங் டவுன். 3வது பில்ட் காட்ஸ் ஹவுஸ். 1:8, கட்டுங்கள், கட்டுங்கள், ஊழியத்தை கட்டுங்க, தேவராஜ்யத்தை கட்டுங்க. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். இடிக்க ட்ரை பண்ணாதீங்க.
பிரிவினை உண்டாக்காதீங்க, இருக்கிற ஆளை கெடுக்காதீங்க. புரியுதுங்களா? சபையில் கலகம் பண்ணாதீங்க. நீங்கள் போகிற சபைக்கு உண்மையாக இருங்க. டோன்ட் மேக் டிவிஷன்ஸ். இந்த கலகத்தனம் வேண்டாம். கட்டுங்கள். தட் மீன்ஸ் அன்பை கட்டுங்கள், விசுவாசத்தை கட்டுங்கள், கிருபைகளை கட்டுங்கள், ஊழியத்தை கட்டுங்கள். பில்ட் இட். அவங்க சோர்ந்து போயிருப்பாங்க, பில்ட் தம். அவங்கள கரைய பண்ணாதீங்க. பில்ட் த ஃபெய்த். கட்டுங்கள். 4வது, க்ளோரிஃபை த லார்ட். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அதில் போட்டுறது என் மகிமை விளங்கும். அந்த மகிமை யாரால் தெரியுமோ அவங்களால தான். 4 காரியம் சொல்கிறேன். கோ அப். 2வது, பிரிங் டவுன். 3வது, பில்ட் காட்ஸ் ஹவுஸ். 4வது, க்ளோரிஃபை த லார்ட். தேவன் என்ன செய்வார்? வாட் காட் கேன் டூ தட். ஒரு என்ன செய்வார் என்பது 2 பாயிண்ட் சொல்லுது. ஒரு கல்லின் மேல் ஒரு கல். தேவன் செய்வது அற்புதமானது. 2வது 19 களஞ்சியங்கள், விதைகள், திராட்சை செடி, அத்திமரம், மாதளம், ஒலிவ மரம். 3வது நீங்கள் என்ன பண்ணணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிந்தித்து பாருங்கள். டோன்ட் நெக்லெக்ட் த டைம். டோன்ட் நெக்லெக்ட் த டெம்பிள். டோன்ட் நெக்லெக்ட் த ட்ரூத். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் சில உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். தேவன் கிரியை செய்ய வேண்டுமானால் செய்ய வேண்டிய 4 காரியங்கள். நம்பர் 1, திரையில் பாருங்கள். கான்ஃபர்ம். அதன் அர்த்தம் என்னவென்றால் கீழ்ப்படிதல், இசைந்து போகும் வாழ்க்கை. 3வது காம்ப்ளை, COMPLY. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஏறக்குறைய அதுவும் அப்படி தான். தேவனுக்கு அதாவது அவருடைய சித்தத்தை செயல்படுத்துகிற வாழ்க்கை. 3வதாக கன்ஃபெஸ். 4வது கன்சர்ன். இதை குறித்து உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாவிட்டால் இடிந்து போன வாழ்க்கை கட்ட வேண்டுமானால் அவர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். உங்கள் வழிகளை சிந்தித்து பார்ப்பதற்கு முதல் காரியம் அதாவது ஒரு கீழ்ப்படிதல் தேவை. இன்றைக்கு அநேகருக்கு அந்த கீழ்ப்படிதல் இல்லை. 6ஆம் வசனம் அவர் சொல்லுகிறார், நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணமாகவில்லை, வஸ்திரம் உடுத்தியும் குளிர்காயவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலை போடுகிறான். உடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள். என்னுடைய கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, உங்கள் வழிகள் அல்ல என் வழிகள். சிந்தித்து பாருங்கள். கான்ஃபர்ம், கீழ்ப்படியுங்கள். 2வது சொல்ல விரும்புகிறேன், காம்ப்ளை. அதாவது 8ஆம் வசனம், தேவன் சொல்லுகிற ஒன்றுக்கு கீழ்ப்படியுங்கள். அவர் சொல்லுகிறார், மலையின் மேல் ஏறி மரங்களை வெட்டி. அவனுடைய கருத்தம் என்னவென்றால், இன்றைக்கு எல்லாருமே ஒரு சமநிலை வாழ்க்கை விரும்புகிறோம். இது போதும், இந்த வாழ்க்கை போதும். இல்லை, அவர் சொல்லுகிறார், இது போதாது. காலேப் சொன்னது போல எனக்கு மலை நாட்டை தாரும். இன்றைக்கு எல்லாரும் விரும்பும் சமநிலமான வாழ்க்கை. தேவன் சொல்லுகிறார், கோ ஹையர். இந்த ஜெபம் போதாது, இந்த வேத வாசிப்பு போதாது, இந்த ஊழியம் போதாது, இந்த அர்ப்பணம் போதாது. இன்னும் இன்னும் இன்னும். தேவன் சொல்லுகிற அந்த இன்னும் மலையின் மேல் ஏறி. இது எல்லாருக்குள்ள ஒரு திருப்தி. இது போதும், இந்த வாழ்க்கை போதும், என்னுடைய ஜீவியம் போதும், இது என்னுடைய ஜெப வாழ்க்கை போதும். இல்லை, இன்னும். அவர் சொல்லுகிறார், மலை மேல் ஏறு. யூ கேன் see the resources. அங்கே மரங்களை நீ காண்பாய், வெட்டுவாய், ஆலயத்தை கட்டுவாய். உன் பணி என்னவென்றால் மலை மேல் ஏறுவது. அங்கே எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். ஆபிரகாமுக்கு தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். உன் வேலை மலை மேலே கிளைம் ஆம். இந்த வாழ்க்கை வேண்டாம், இந்த ஜீவியம் வேண்டாம், இன்னும் மேலே. அதுக்கு தான் நான் கொடுத்த வார்த்தை அதாவது கம்ப்ளீட் காட்ஸ் ஒர்க். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது தேவன் காரியங்களை செய்வார். 3வது அவர் சொல்ல விரும்புகிறேன், கன்ஃபெஸ். அறிக்கை செய்யுங்கள். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு அநேகருக்கு அறிக்கை செய்ய மனதில்லை. 9ஆம் வசனம், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே. அவனுடைய கருத்து என்னவென்றால், அதாவது அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அதாவது என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என் வாழ்க்கை சரியில்லை. நீங்கள் நிறைய பேருக்கு என் வாழ்க்கை நன்றாக இருக்கிறது, ஐ எம் ஆல் ரைட், நான் தவறே பண்ணலை, தப்பே பண்ணலை. நோ, when you confess, God will forgive. அவர் சொல்லுகிறார், நான் சொல்ல வந்த வார்த்தை, உங்களுடைய விதைப்பிலே பலன் உண்டு, உணவிலே ஆரோக்கியம் உண்டு, உங்கள் உடுத்துவதிலே அது குளிர்காயும். தேவன் சொல்லுகிறார், புசித்தும் திருப்தி இல்லை, உடுத்தியும் குளிர்காயவில்லை, சம்பாதித்தும் பொத்தலான பையில. என்றைக்கு அது உணர்கிறீர்களோ, என் வாழ்க்கை சரியில்லை, என் காரியங்கள் சரியில்லை, இன்னும் என் ஜீவம் சரியில்லை, என்றைக்கு அதை உணர்கிறீர்களோ அன்றைக்கு தேவன்
உங்களுடைய வாழ்க்கையில் when you confess God will forgive. கவனியுங்கள், அதாவது ஆண்டவர் அறிக்கை பண்ணாதவருடைய வாழ்க்கையை அங்கீகரிக்க மாட்டார். அறிக்கை பண்ணுடைய வாழ்க்கையை தேவன் அங்கீகரிப்பார். 4வது குறிப்பு, தேவனுடைய வீட்டை குறித்த அக்கறை, கன்சர்ன். எல்லாமே சீல ஆரம்பிக்கும். கன்சர்ன், தேவனுடைய வீட்டை குறித்த அக்கறை, கவலை, அந்த விசாரம். என் வீடு இப்படி இருக்கிறதே, என் சபை இப்படி இருக்கிறதே, என் தேசம் இப்படி இருக்கிறதே, என் பட்டணம் இப்படி இருக்கிறதே, என்னுடைய கிராமம் இப்படி இருக்கிறதே, ஒரு பாரம். 11ஆம் வசனம் அதனுடைய சொல்லுகிற, இன்றைக்கு அந்த பாரம் இல்லையோ அன்றைக்கு தேவன் சொல்கிறார், தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் எல்லாவற்றுக்கும் மேலும் வறட்சியை வருவிப்பேன். அறிக்கை செய்யும்போது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் நான் ஒரு தேசத்துக்கு க்ஷேமத்தை தருவேன். அவர் சொல்கிறார், when you confess, I will restore your life. உன் வாழ்க்கையை மாற்றுவேன், உன் குடும்பங்களை மாற்றுவேன், உன் ஜீவியத்தை மாற்றுவேன். திரும்பமாக need to confirm, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். 2வது comply, இசைந்து தாருங்கள். 3வது confess, அறிக்கை செய்யுங்கள். 4வது கன்சர்ன், ஒரு பாரம், ஒரு அக்கறை, ஒரு வேதனை. அது நீங்கள் செய்யும்போது தேவன் என்ன செய்வார்? 13ஆம் வசனம், தேவன் என்ன செய்வார்? என் வார்த்தையின்படியே நான் உங்களோடு இருப்பேன். என் வார்த்தையின்படியே நான் உங்களோடு இருப்பேன். when you submissive, தேவன் சொல்கிறார், இப்படி செய்யும்போது நான் உன்னோடு இருப்பேன், செழிப்பை தருவேன். இங்கேயும் ஒரு 4 காரியங்களை சொல்லுகிறேன். பி சப்மிசிவ், கீழ்ப்படியுங்கள். God will support. 13ஆம் வசனம் அவர் சொல்லுகிறார், என் வார்த்தையின்படியே நான் உங்களோடு இருப்பேன். God will help. முதல் குறிப்பு சப்மிசிவ். 2வது God will support. 14ஆம் வசனம் அவர் சொல்லுகிறார், நான் யூதாவின் தலைவனுடைய ஆவியும் யோத்சாக்கின் குமாரனாகிய யோசுவாவின் பிரதான ஆசாரியனுடைய ஆவியும் ஜனத்தில் மீதியாக இருக்கிற எல்லாருடைய ஆவியும் எழுப்புவேன். அவனுடைய கருத்து என்னவென்றால், the Lord will stir up. அந்த ஆவிகளை அதாவது மரித்து போன, உயிரற்ற, பாரம் இல்லாத, தரிசனம் இல்லாத, கவலை இல்லாத, அக்கறை இல்லாத அந்த மக்களை எழுப்பி விடுவேன். I will stir up, எழுப்புவேன். அது மட்டுமல்ல, அடுத்த சொல்லுகிறார் அந்த வார்த்தையில், நான் அவருடைய ஆவி எழுப்புவது மட்டுமல்ல, அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் வேலை செய்கிற நிலைக்குள்ளே கொண்டு வருவேன். கவனிங்க, அவர்களை உண்மையுள்ள மனிதர்களாய், உத்தமுள்ள மனிதர்களாய், நீதி உள்ள மனிதர்களாய், ஆண்டவருக்கு சேவை செய்கிற மனிதர்களாய் கர்த்தர் மாற்றுவேன். அந்த கடைசி வாசம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய ஆலயத்தில் வேலை செய்தார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அதாவது நான் எனது, என்னுடைய, என் காரியங்கள். ஆரம்பத்தில் சொல்கிறார், இந்த வீடு பாழாக இருக்கும்போது மச்சி பாவப்பட்ட வீடுகளே குடியிருக்கிறீர்களே. ஆனால் அப்படிப்பட்ட மக்கள் அர்ப்பணிக்கும் போது சப்மிசிவ், சின்சியர், அந்த உண்மையாக அர்ப்பணிக்கப்படும் போது அவன் சொன்னது போல அந்த கன்சர்ன், ஜனங்களை குறித்த பாரம், ஜனங்களை குறித்த அக்கறை, ஜனங்களை குறித்த அந்த தரிசனம் இருக்கும்போது தேவன் சொல்கிறார், ஐ வில் சப்போர்ட் யூ. நாட் ஒன்லி சப்போர்ட் யூ, ஐ வில் ஸ்ட்ரென்தன் யூ. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நான் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பேன். நான் இருப்பேன், என் உடன்படிக்கை இருக்கும், என் ஆவியார் இருப்பார். எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! will strengthen you, will support you when you submissive. கீழ்ப்படியும் போது, ஆண்டவருக்கு நீ உண்மையை அர்ப்பணிக்கும் போது உன் வாழ்க்கையிலே மாற்றம், குடும்பங்களிலே மாற்றம், தேசத்திலே மாற்றம். அவர் சொல்லுகிறார், அசைய பண்ணுவேன். அதனால் அர்த்தம் என்னவென்றால், ஒரு மாபெரும் அசைவு, ஒரு மாபெரும் எழுப்புதல் குடும்பங்களிலே, திருச்சபையிலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு அசைவை தருவார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீ போகும் பாதை சரிதானா? உன் பாதைகள் கர்த்தர் இருக்கிறாரா? உன் செயலிலே கர்த்தர் இருக்கிறாரா? தேவன் அங்கீகரித்திருக்கிறாரா? யோசித்து பாருங்கள். பி சப்மிசிவ், பி சின்சியர், பி கன்சர்ன், பி காம்ப்ளை. காம்ப்ளை என்ற வார்த்தைக்கு இசைந்து போவது, கீழ்ப்படிவது. கீழ்ப்படியும் போது தேவன் மகத்தான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. உங்களுடைய கிருபையின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், அது அளவிடப்பட முடியாது. அளவிடப்பட முடியாத அந்த அன்புக்காக நன்றி. சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் நன்றி. சொல்லி முடியாத நன்மைகளை செய்தீரே, நன்றி அப்பா. உடைய கிருபையின் கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்.
நாமம் மையப்படட்டும். பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகட்டும். சிறை வாழ்வு மறையட்டும், சீர்வாழ்வு மலரட்டும், சீயோனின் மகிமை சிறக்கட்டும். உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் வாழ்க்கையிலே மகத்தான காரியங்களை செய்வார். ஆமேன். அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையில் கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்திலே நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம். பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை விழாட நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபம் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். God bless you. Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஆண்டவர் நேர்த்தியானதை செய்திருக்கிறார். சிறந்ததை நம்முடைய வாழ்க்கையில தேவன் தந்திருக்கிறார். அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதில்லை. இதுவரைக்கும் நேர்த்தியாய் நடத்தி வந்த தேவன் இனியும் தம்முடைய சித்தத்தின்படி நம்மை அவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் முற்றிலும் நம்மை அவருடைய கரங்களிலே அர்ப்பணித்து விட வேண்டும். எனக்கென்று எதுவும் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, ஒரு குயவனுடைய கரத்திலே களிமண்ணை போல நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் தமக்கு சித்தமானபடி உபயோகப்படுகிற ஒரு பாத்திரமாய் அவர் வணைகிற உன்னத பரம குயவனாயிருக்கிறார். அவரை பார்த்து நாம் பாட போகிறோம். நடந்ததெல்லாம் நன்மைக்கு தான் ஆண்டவரே, இனி நடக்க போகிறதும் நன்மைக்காக தான் ஆண்டவரை கர்த்தர் செய்ய போகிறேன். யெகோவா ஈரே, என்னுடைய வாழ்க்கையின் துணையாளராக இருக்கிறீர், நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? கரங்களை தட்டி இணைந்து பாடுவோம். நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான், நன்றி சொல்லி பாடிடுவேன். கலக்கம் இல்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவேன். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவே. நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவே. யெகோவா ஈரே, என் வாழ்வின் துணையானா, எல்லாமே பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே, என் வாழ்வின் துணையானா, எல்லாமே பார்த்துக் கொள்வார், எல்லாமே பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா, எல்லாமே பார்த்துக்
சகலத்தையும் அவர் செய்து முடிக்கிறவர். அதினதின் காலத்திலே ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் அவர் செய்கிறவர். ஆகவே அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாய் நாம் அடங்கி இருப்போம், நாம் காத்திருப்போம். காலம் வரும் பொழுது தேவன் நம்மை நம்முடைய சித்தத்தின்படி அவர் பயன்படுத்துகிற நாட்கள் வரும். ஆமென். சகலத்தையும் செய்திடுவான் அதினதின் காலத்திலே. காத்திருப்பேன் என் நேசருக்காய், புதுபலன் அடைந்திடுவே. சகலத்தையும் செய்திடுவான் அதினதின் காலத்திலே. காத்திருப்பேன் என் நேசருக்காய், புதுபலன் அடைந்திடுவே. யெகோவாயீரே என் வாழ்வின் துணையானா, எல்லாமே பார்த்துக் கொள்வான். யெகோவாயீரே என் வாழ்வின் பலனானா, எல்லாமே பார்த்துக் கொள்வான். எல்லாமே பார்த்துக் கொள்வான். இசையா எல்லாமே பார்த்துக் கொள்வான். என் நேரம் எவ்வேளையிலும் என் இயேசுவுக்குள் நான் மகிழ்ந்திருப்பேன். எதுவும் என்னை ஒரு காலம் அவருடைய அன்பிலிருந்து பிரிக்கவே முடியாது. நிகழ்வனவோ வருவனவோ எதுவானாலும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லி பாடுவோம். என் நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் மகிழ்ந்திருப்பேன். எதுவும் என்னை பிரிப்பதில்லை என் நேசரின் அன்பிலிருந்து. என் நேரமும் எவ்வேளையும் என் இயேசுவில் மகிழ்ந்திருப்பேன். எதுவும் என்னை பிரிப்பதில்லை என் நேசரின் அன்பிலிருந்து. யெகோவாயீரே என் வாழ்வின் பலனானா, எல்லாமே பார்த்துக் கொள்வான். யெகோவாயீரே என் வாழ்வின் பலனானா, எல்லாமே பார்த்துக் கொள்வான். எல்லாமே பார்த்துக் கொள்வான். இசையா எல்லாமே பார்த்துக் கொள்வான். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்ல கவலை இல்ல, களி கூர்ந்து பாடிடுவே. நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்ல கவலை இல்ல, களி கூர்ந்து பாடிடுவே. யெகோவாயீரே என் வாழ்வின் துணையானா, எல்லாமே பார்த்துக் கொள்வான். யெகோவாயீரே என் வாழ்வின் பலனானா, எல்லாமே பார்த்துக் கொள்வான். எல்லாமே பார்த்துக் கொள்வான். இசையா எல்லாமே பார்த்துக் கொள்வான். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.